எங்கள் விருந்தம்பல் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி 2 கிலோ பாஸ்மதி ரைஸில் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 கிலோ ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 3/4 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி, 8 பச்சை மிளகாய், அரை மூடி லெமன், பட்டை 4, ஏலக்காய் 5, கடற்பாசி கொஞ்சம், கிராம்பு 8, 5 பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு, 250 மில்லி தயிர், 400 மில்லி ஆயில், 250 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு நெய், அரை கட்டு மல்லி, அரை கட்டு புதினா. 2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறது பார்ப்போம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம். 400 மில்லி ஆயில் அதை சேர்த்துருவோம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துருவோம். கூட ஆனியனையும் சேர்த்துருவோம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணியோட கலரும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கினோம்னா ஆனியன் நல்லாவே வதங்கிடும். அது கூட வெறுமிளகாத்தூளை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணியோட கலரை கரெக்டாக எடுத்து கொடுக்கும். நம்ம ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு தேவையில்லை. அது கூட பச்சை மிளகாய் இப்போ நம்ம சேர்த்துருவோம். கூட தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளிலாம் வதங்கணும். நல்லா வதங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துருவோம். இது மாதிரி கிரேவி ஆட்டம் ரெடி ஆகும். அதுக்கு பிறகு நம்ம மல்லித்தலையவும் புதினாவையும் அது கூட சேர்க்கணும். இப்போ நம்ம தயிர் அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவி கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துருவோம். இந்த கிரேவியில் நம்ம சிக்கன் ஆஃப் பாயில் ஆகணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுருவோம். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கும். 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக சிக்கன் ஆஃப் பாயிலாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மசாலாலாம் சிக்கனில் இறங்கியிருக்கும். நீங்கள் இப்போ 3 லிட்டர் தண்ணியை அது கூட சேர்த்துருவோம். அரை மூடி லெமனையும் அதில் புழிஞ்சு விட்டுருவோம்.
கரெக்டாக கொதி வர வரையும் அதை மூடி வச்சுருவோம். கொதி வந்த பிறகு ரைஸ் அது கூட சேர்த்துருவோம். இங்கே ரைஸை சேர்க்குறப்ப கரெக்டான உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக தான் இருக்கணும். அதே மாதிரி வாட்டர் லெவல் பார்த்துக்குங்க. ரைஸ்க்கு மேலே கரெக்டாக 1 சென்டிமீட்டராவது இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர், அதிகமான சூடான ஹாட் வாட்டர் 1 டம்ளரை அதில் சேர்த்து ரைஸ் கூட வச்சுக்கோங்க. இது கரெக்டான பதத்தில் தான் இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். கரெக்டாக 3 லிட்டர் ஊற்றினா போதும். இப்போ நீங்கள் கரெக்டாக 10 நிமிஷம் வேக விட்டு ரைஸை நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் கரெக்டாக பதமாக மேலே உள்ள ரைஸும் கீழே உள்ள ரைஸும் வெந்து வரும். இப்போ நம்ம இது கூட நெய் வேணா சேர்த்துடலாம். இப்போ நமக்கு ரைஸும் ஆஃப் பாயிலாக இருக்கும். இந்த பதத்துக்கு வாட்டர் இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு வாழை இலையை வெட்டி மேலே விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து மூடி போட்டு நெருப்பை எடுத்து மேலே வச்சிடலாம். கீழே அடுப்பு எரியக்கூடாது. இது ஒரு அரை மணி நேரம் வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் டைம் பரவாயில்லை. அது அடி பிடிக்காது. அடியில் எரியாததுனால கரெக்டாக சாதம் வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம 1/2 hour கழித்து எடுத்து பார்த்தோம்னா ரைஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி கலர் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பதமாகவும் இருக்குது, வெந்திருக்குது. நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமலே பிரியாணியோட கோல்டன் கலர் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது விறகடுப்பில் தம் பண்ணி பிரியாணி போட்டோம். நெக்ஸ்ட்டு குக்கரில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபுட் வீடியோஸ் போட போகிறேன் அந்த சேனலில். ஓகே, இது மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.